வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப் இருக்கும். சம்டைம் ஈவன் மீ, ஏன்னா வென் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் ஏதாவது ஒரு கவரப்பாக ஒன்று இருக்கும் டு ஹைட் ஹூ வி ஆர் அப்படின்றது. ஏதோ சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். யூ டோன்ட் ஹேவ் த ட்ராமா. சொல்லும்போது இவனுக்கு வாட் ஹேவ் இன் மை மைண்ட், மோர் தென் இம்ப்ரெஸிங் யூ, ஐ ஹவ் டு கன்வே இட் ப்ராப்பர்லி. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு தான் எழுதுகிறாங்க. ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் வந்து சொல்லுவாங்க சீன் பிளே எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு தான் எழுதுகிறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹி ட்ரை மோஸ்ட். தட் பிஹேவியர் இஸ் கியூட், தட்ஸ் வாட் ஐ சீ. ஓகே, வேறு என்ன? அதானா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா? தேங்க்யூ சார். அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோயின். அது ஹீரோன்னு சொல்லணுமா இல்லை சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நடந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்த வரைக்கும் சார், ஒரு படம் ஹீரோ பெரிய ஆளுனா ஹீரோவோட மட்டும் படம் ஓடுறதில்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ எஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா?